السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எப்படி நண்பர்களோடு ஒரு வாழ்க்கை, சிறுவர்களோடு ஒரு அழகான முன்மாதிரி, குடும்பம் என்று வந்தபோது வீட்டில் எத்தனை பெரிய அந்தஸ்தை பெறுகிறார்கள். நிறைய பேருக்கு வீட்டில் மதிப்பு இருக்காது, நிறைய பேருக்கு வீட்டில் மதிப்பு இருக்காது. நாட்டில் நிறைய பேர் மதிப்பு வாங்கியிருக்கிறாங்க, சமூகத்தில் நல்ல பேர் வாங்கிட்டாங்க, சமுதாயத்தால் மதிக்கப்படுறாங்க, பெரிய ஆளுண்டு போற்றப்படுறாங்க. அரசியலாக அவருக்கு இடம் வேறு, அவர் இடத்தை யாரும் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆன்மீகமாக அவரை மாதிரிலாம் ஆன்மீக தலைவர்கள் இல்லைண்டு. ஆனால் வீட்டில் போனால் அவர்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் மரியாதை இருக்காது, வீட்டில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. காரணம், இவங்க வீட்டில் எந்த வகையிலும் மரியாதை பெறுற வாழ்க்கை வாழல, மரியாதை பெறுற வாழ்க்கையை வாழல. மரியாதை என்பது கேட்டு பெறுவதல்ல, கொடுத்து பெறுவது. மரியாதையை கேட்டா வாங்கிறது, மரியாதையை கொடுத்து பெறணும். மனைவியை மதிக்க பழகணும், பிள்ளைகளை மதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம மதிக்கிறோமா, அவங்க நம்மை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை ரசூல் கொடுத்து பெறுகிறார்கள். ஒரு இனிமையான வாழ்க்கையை குடும்பத்தோடு அனுபவிக்கிறார்கள். எல்லாரையுமே திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை. தன் மனைவியர்களில் ஆயிஷா சொல்வாங்க, எங்களில் யாருக்காவது உடல்நலம் சரியில்லைன்னா பெருமானார் இன்னும் நீண்ட நேரம் எங்களோடு கொடுப்பாங்க, தினமும் நேரம் தருகிறார்கள், எங்களோடு வந்து பேசுவார்கள், சலாம் சொல்வார்கள், எங்களை மகிழ்விப்பார்கள். கொஞ்சம் சோம் இல்லையா, அன்னைக்கு நிறைய நேரம் எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்து எங்களை ஆசுவாசப்படுத்துவாங்க, தலை வருடி விடுவாங்க, எங்களை தன் மடியிலே படுக்க வைத்து எங்களுக்கான அந்த மனசை சரிப்படுத்துவாங்க. நாங்கள் நோயையே மறந்து விடுவோம். உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அப்பந்தான் நம்ம ஆறுதல் கூடுதல் தேவைப்படுகிறது என்கிறார்கள். அப்பந்தான் நம்ம கூடுதலாக அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிறார்கள். அவர்களோடு நேரம் கொடுக்கணுங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் வீட்டில் சுகம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் இவருக்கு டென்ஷன் வந்துடுது. ஏதாவது வீட்டில் சந்தோஷமாக நினச்சா நீ உடனே சுகம் இல்லைன்னு, காலம்பூரா நோயை கொண்டே அல்ல அப்படின்னு மனைவியை பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? எப்போ பார்த்தாலும் தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, இதா பேச்சு என்று மனைவியை கஷ்டகாலத்தில் கஷ்டப்படுத்துகிற கணவன்மார்கள். கஷ்டகாலத்தில் அவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துவதா? கொஞ்சம் சுகம் இல்லை, அங்க நேரம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி மடியிலே படுக்க வைத்து தலையை வருடி விட்டு அவர்களுக்கு சந்தோஷ வார்த்தைகளை கொட்டிய போது நோயே மறந்து விடும் என்று சொல்லும் அந்த மனைவியர்கள் எங்கே? அன்னலார் எப்படி ஒரு வாழ்க்கை! டோட்டலா உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம். ஹைருல் குரூனி கருணி, உலகத்தின் காலங்களிலெல்லாம் மிகச்சிறந்த காலம் நான் வாழும் காலம் என்று சொன்னார்களே, அதை நிரூபித்து காட்டினார்கள். ஒரு பொற்காலம். அவர்களை பார்த்தவர்கள் பொற்காலத்து மனிதர்கள், அவர்களோடு பழகியவர்கள் பொற்காலத்தினுடைய பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களோடு நட்பு வைத்தவர்கள், தோழமை கொண்டவர்கள், உறவு வைத்தவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள், அன்னலாரை ஒரு முறையாவது சந்தித்தவர்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ என்று எண்ண தோணும் ஒரு வாழ்க்கையை உலகத்தில் கொடுத்தவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு ஒரு தடவை வியாபாரம் செய்துட்டா அவர் வாழ்க்கை செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி போயிடும். ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. தொழில் துறையில் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவர்களை மகிழ்ச்சி படுத்தாமல் அனுப்புவதில்லை. பகரம் செய்யுங்கள் என்றார்கள், கைமாறு செய்யுங்கள் என்றார்கள், ஒருவருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் உங்களுக்கிடையே அன்பளிப்புகளை பரிமாறுங்கள் என்கிறார்கள். இன்னைக்கு நாட்டில் எதுல பிரச்சனைன்னு சொன்னா நட்புல பிரச்சனை இருக்குது, ஒருவர் மற்றவரை மகிழ்ச்சி படுத்துவதில் பிரச்சனை இருக்குது, ஒருத்தரோடு நெருக்கம் காட்டுவதில் பிரச்சனை இருக்குது, ஒருத்தரை நம்புவதில் பிரச்சனை இருக்குது. யாரையும் ஈஸியா நம்ப முடியறதில்லை. ஈஸியா நம்பிட்டா ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நம்ம நம்பிக்கையாளர் மாதிரி பழகிறார், நம்பிட்டோம்னா ஏமாத்திடுறாங்க. நம்பிக்கை துரோகம் செய்கிற மனிதர்கள் வளர்ந்து போறாங்க. எங்கேயாவது ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டோம்னா நம்ம ஏமாளின்னு நினைக்கிற ஒரு காலமாக இது மாறி போயிருக்கிறது. ஆனால் பொற்காலம் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம். எத்தனை ஒரு அழகான வாழ்க்கை. தஹாது தஹாபு, அன்பளிப்புகளை ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள். ஒருத்தரை பார்த்தீங்களா, அன்பளிப்பு கொடுங்க. அன்பளிப்பு என்ன நடக்கும்? அன்பு அதிகப்படுத்தும்.
எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்திக்கணும். எதிரிகளே இல்லாத குடும்பம் இருக்கணும். வீட்டுக்கு போனால் அன்பளிப்பு கொடுங்க. உங்கள் மனைவிக்கு கூட ஒரு அன்பளிப்பை கொடுங்க. பிள்ளைகளுக்கு அன்பளிப்பை கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுங்கள். உறவுகளை சந்தித்தால் அன்பளிப்பால் சந்தியுங்கள். அந்த சந்திப்பில் உங்கள் நட்பு கூடும், அன்பு கூடும் என்கிறார்கள். இன்றைக்கு அன்பில்லாத நண்பர்கள் உருவாகி விட்டார்கள். 2 பேரும் பழகுறாங்க, ஒன்னா தொழில் செய்கிறாங்க, கொஞ்ச நாளில் ஒருத்தருக்கு எதிரியாக போயிடுறாங்க. நட்பு என்பது சொர்க்கத்திலும் தொடரும். அல்-அஹில்லா யௌமைதின் பாதுகும் லிபாதுன் அது இல்லல் முத்தகி. நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா போயிடுவாங்க. அல்லாஹ்வின் தொடர்புடையவர்கள் சொர்க்கத்திலும் நண்பர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த நட்பு இருந்த காலம் அது இந்த மண்ணில் சிறந்த காலம் என்றார்கள் நபிகள் நாயகம். அந்த சிறந்த காலத்தின் முதன்மையானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.